காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுவடையக்கூடும் என்றும், மேலும் தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வுகள் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ளன. 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் செப்டம்பர் 10ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் காலையிலும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிற்பகலிலும் தேர்வு நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் தாறுமாறாக உயர்ந்திருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்னி பேருந்துகளில் இருக்கையில் பயணிக்க அதிகபட்சமாக 1320 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிநவீன சொகுசு பேருந்து படுக்கை கட்டணமாக 1840 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 மடங்கு உயர்ந்து 4000 ரூபாய் வரை வசூலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஆம்னி பேருந்துகளில் 2500 ரூபாயும், மதுரைக்கு 2800 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதேபோல சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு 3200 ரூபாயும், நாகர்கோவிலுக்கு 3500 ரூபாய் வரையிலும் ஆம்னி பேருந்துகள் வசூல் வேட்டை நடத்துவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆவணி மாதத்தில் திருமணம் செய்வோருக்காக ஒரு குட் நியூஸ் வந்துள்ளது. சுப முகூர்த்த தினங்களில் ஆவண பதிவுகள் அதிகம் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் திருமண ஆவண பதிவுக்காக கூடுதல் டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி வரும் 28 மற்றும் 29ஆம் தேதி சுப முகூர்த்த தினம் என்பதால் அன்றைய தினம் திருமண ஆவண பதிவுக்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன் வழங்க பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் வழக்கமாக வழங்கப்படும் 100 டோக்கன்களுக்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்களையும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 டோக்கன்களையும் உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் டோக்கன்களுடன் கூடுதலாக 4 தட்கல் டோக்கன்களை வழங்கவும் பத்திரப்பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான 14 கிலோமீட்டர் நீள சாலையின் மையப்பகுதியில் 4 வழி உயர்மட்ட சாலை அமைக்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் கோரியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதை செயல்படுத்தும் விதமாக கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை 14 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. சுமார் 2100 கோடி ரூபாய் மதிப்பில் மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தெற்கு ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க அனைத்து துறை ரயில்வே அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் தற்போது சுமார் 90,000 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் ரயில்வே பணிகளின் போது தமிழ் மற்றும் ஆங்கிலம் முக்கிய மொழிகளாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அலுவலக செயல்பாடுகளில் ஹிந்தி பயன்பாட்டை மேம்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக டிக்கெட் கவுண்டர்கள், வங்கிகள், பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளும் இடங்கள் ஆகியவற்றில் ஹிந்தி அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலுவலக ஆவணங்கள், உள் அறிக்கைகள், தினசரி செயல்பாடுகள் போன்றவற்றிலும் ஹிந்தி இடம்பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கு ரயில்வேயின் அனைத்து பிரிவுகளும் தங்களின் பணி செயல்பாடுகளில் ஹிந்தி மொழியை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் சேவைகளில் ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி நெரிசல் மிகுந்த நேரமான காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை 5 மணி முதல் 8 மணி, 11 மணி முதல் மாலை 5 மணி மற்றும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரையிலான நேரங்களில் 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்துள்ள மெட்ரோ நிர்வாகம், இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது.
குஜராத் மாநிலம் ஹன்சல்பூரில் சுசுகி மோட்டார் ஆலையில் அந்நிறுவனத்தின் முதல் உலகளாவிய பேட்டரி மின்சார வாகன உற்பத்தியை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இங்கு தயாரிக்கப்படும் வாகனங்கள் ஜப்பான் உள்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இந்தியா மின்சார வாகனங்களுக்கான உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மசோதாக்களுக்கு ஆளுநர் 4 ஆண்டுகள் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் அதில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லையா என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக அரசின் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கால அவகாசம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சில விளக்க கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன் 4வது நாளாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. அப்போது ஆளுநர் 4 ஆண்டுகள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் அதில் தலையிட நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விக்கான ஆதரவு வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் எதிர்த்தரப்பு வாதம் வரும் 28ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என தெரிவித்தனர். முன்னதாக மகாராஷ்டிரா அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்க ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாக வாதிட்டார். இதற்கு நீதிபதிகள் ஆட்சேபம் தெரிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசின் சட்டத்துக்கு முரணாக மாநில அரசு சட்டம் இயற்றினால் அதை குடியரசுத் தலைவர் மூலம் நிறுத்தி வைக்க முடியும் என விளக்கம் அளித்தார். ஜம்முவின் டோடா மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரும் மேக வெடிப்பில் சிக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கஹாரா பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டு பெய்த கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. சாலைகள் உள்ளிட்டவை முழுமையாக துண்டிக்கப்பட்டன. வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக ஜம்முவில் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன.